You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகவும் சந்தோஷம். தொடர்ச்சியா இந்த சுவிசேஷ புத்தகத்தை உங்கள் நடுவில் கொண்டு வந்து பிரசங்கிப்பதற்கு தேவன் தந்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனுடைய திருசபைகளை நடத்தி வருகிற, தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் நம் மத்தியில் வந்து இந்த சுவிசேஷ புத்தகத்தை நம் மத்தியில பிரசங்கிக்கிறார்கள். ஏராளமான ரகசியங்கள் பேசும்பொழுது, ஒருவருக்கு ஒருவர் கூடி பேசும்பொழுது நிறைய காரியங்களை தெரிந்து கொள்ள முடிகிறது. இதுக்கு முந்தைய எபிசோடு எல்லாம் பார்க்கும்போது மத்திய எழுதின சுவிசேஷத்துல ஏராளமான காரியங்கள் ஒவ்வொன்றாய் துல்லியமாய் பேசப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். போன எபிசோட்ல ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கும்போது நமக்கு நேரம் முடிந்ததினால அந்த எபிசோடை முடித்து இந்த எபிசோட்ல தொடர்ச்சியாய் அவைகளை கேட்பதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். இந்த நிகழ்ச்சிக்கு நேரடியாக நாம் ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்களுக்கு நாம் கொடுக்க போகிறோம், பேச போகிறார். ஃபர்ஸ்ட் போன முறை நீங்க பேசும்பொழுது மத்திய எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், அதுல இந்த யோசேப்பின் காரியங்கள், அதை தொடர்ச்சியாய் மரியாளுக்கு சொல்லப்பட்ட காரியங்கள், பரலோகத்திலிருந்து நீ இயேசு என்ற பெயர் இடுவாயாக என்ற அந்த வசனத்தின் வரை நீங்க பேசிட்டீர்கள். தொடர்ச்சியா நீங்கள் பகிர்ந்து கொள்வீர்களானால் அது ஆசீர்வாதமா இருக்கும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியுமாக மத்தேயுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18 20 வரை பார்க்கும் பொழுது நடந்த காரியத்தை ஏற்கனவே நாம் நடந்த அந்த எபிசோடில நம்ம பேசி இருக்கிறோம். ஆனால் 21ஆம் வசனத்தில் வரும் பொழுது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பினுடைய நோக்கத்தை யோசேப்புக்கு ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அன்பான, இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள், நம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதற்காக அழைத்தார், எதற்காக தெரிந்து கொள்கிறார் என்பதை குறித்து நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஏதோ என்ன செய்து புரியல, எங்க போறது புரியல என்பதற்காக தேவன் நம்மை அழைப்பது கிடையாது. நம்மை அழைக்கும் பொழுதே தேவன் ஒரு திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். என் வாழ்க்கையில எத்தனையோ காரியத்தை நான் முன் அடையாளமாக சொல்ல முடியும். என்னை அழைக்கும் பொழுது ஒரு உலக பிரசித்தி பெற்ற டிஜஸ் தினகராய் அவர்கள் எனக்கு போன்ல ஜெபிக்கும் பொழுது அவர் சொன்ன என்னுடைய நோக்கத்தை, ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தை, ஊழியத்தினுடைய அழைப்பை குறித்து சொன்ன பிறகு நீ எங்கே ஊழியம் செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து தீர்க்கதரிசியின் மூலமாக எனக்கு சொல்லப்பட்ட காரியங்கள் அதிகமாக இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை அழைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை செய்ய போகிற திட்டத்தை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அதுல வேதத்துல எத்தனை ஆதாரங்கள் உண்டு. அப்போ அது போல அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்றார். அப்ப இயேசு கிரேக்க மொழியிலே இயேசுன்னு இருக்கிறது, எபிரே மொழியிலே யெகோவா யோசுவா என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அப்போ கிரேக்க மொழியிலே இயேசு என்று சொல்லும் பொழுது எபிரே மொழியிலே யெகோவா அல்லது யோசுவா என்று சொல்லி, அப்படி என்றால் ரட்சகர், அவர் ரட்சகர். அப்படி இயேசு யார் என்று சொல்லும் பொழுது அவர் ரட்சகர். அந்த பேர்லயே அவர் ரட்சகர் என்றால் கிரேக்க மொழியில இயேசு என்று சொன்னால் எபிரே மொழியில யெகோவா அல்லது யோசுவா. அப்ப அதனுடைய அர்த்தம் நான் சொன்னா ரட்சிக்கிறவர். அப்போ இயேசு யாருன்னா ரட்சிக்கிறார். எதிர்ந்து ரட்சிக்கிறாரு? அதே வசனம் சொல்லுது, இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அப்போ தேவதூதன் யோசேப்புக்கு சொல்லும் பொழுது அவருக்கு என்ன குழந்தை பிறக்கும்? ஒரு குமாரன் பிறப்பார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாங்க. 3வது நோக்கத்தை சொல்றார் பாருங்க, ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களை பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்போ இதுவரைக்கும் இருண்ட காலத்துக்கு பிறகு இந்த காரியங்கள் மத்தேயுவுக்கு தேவதூதன் பேசுகிறார். இருண்ட காலம் என்பது ஆண்டவர் பேசாத ஒரு காலம்.
மல்கையா தீர்க்கதரிசியோடு பேசின ஆண்டவர் மறுபடியும் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலே மத்தேயுவின் புஸ்தகத்தில் தான் ஆண்டவர் பேசுகிறார். அப்போ இந்த 400 ஆண்டுகள் என்பது யூதருடைய முறையின்படி இருண்ட காலம் என்று சொன்னால் கர்த்தர் பேசாத, அதாவது மனுஷனோட தொடர்பு இல்லாத ஒரு காலம். ஆண்டவர் பேசலாமா, சைலண்ட் இயர் என்று சொல்லுவாங்க. தேவன் பேசாத காலம், தேவன் செயல்படாத ஒரு காலம். 400 ஆண்டு கழிந்த பிறகு கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். அப்படி என்றால் ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு இப்போ இன்னொரு அத்தியாயத்தை தொடங்குறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் சொல்ல வேண்டுமானால் நியாய பிரமாணத்துக்கு ஒரு முடிவை உண்டாக்கிவிட்டு கிருபையின் பிரமாணத்தை தொடக்கமாக இருக்கிறது. ஏன்னா நியாய பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையின் பிரமாணமோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கொடுக்கப்படுக போகிறது. அதை முன்கூட்டியே என்ன சொல்றாங்க, தொடக்கத்தை இந்த இடத்தில் சொல்றாங்க. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்க அவர் ரட்சிப்பார். அப்போ நியாய பிரமாணத்தின்படி மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்ட பிரமாணம் என்ன சொல்றது, ஒரு மனுஷனுடைய பாவ நிவர்த்திக்கு தங்கள் திராணிக்கேற்றபடி ஆடுகளை மாடுகளையும் புறா குஞ்சுகளை வாங்கி அதை பலியிட வேண்டும். அது தேவாலயத்துக்கு சென்று பலியிட வேண்டும். அந்த ரத்தத்தை பிரதான ஆசாரியன் பலிபடுத்தி கொண்டு போய் மகா பசு கொண்டு தெளிக்கும் பொழுது மனுஷனுடைய பாவங்கள் சுத்திகரிக்கப்படல, மூடப்பட்டதாக தான் கருதப்படும். ஆட்டுக்கடாவின் ரத்தமும் மாட்டுக்கடாவின் ரத்தமும் மனுஷனுடைய பாவத்தை மூடியது நியாயப்பிரமாணம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமோ நம்மை சுத்திகரிக்கிறது. மிருகத்தினுடைய ரத்தம் நம்மை சுத்திகரிக்காது, பாவத்தை மூடும். இயேசுவின் ரத்தமோ நம் பாவத்தை சுத்திகரிக்கிறது. அப்போ அது சொல்றாரு, இப்போ புதியதான ஒரு காரியத்தை யோசேப்புக்கு வெளிப்படுத்து. ஏன்னா நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர் தான் இவரு. ஆனா ஒரு இயேசு என்றதான ஒரு நபர் பிறக்க போகிறாரு. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களை பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிப்பார். அப்போ யோசேப்புக்கு தெரிஞ்சு போச்சு, தேவனுடைய திட்டம், தேவனுடைய செயல்பாடு என் மூலமாக பூமியிலே நிறைவேற போகிறது அப்படின்ட்டு. இதெல்லாம் சும்மா நடக்கல, அதே சொல்லுது பாரு. இப்ப முடிஞ்சிச்சு யோசேப்பு வாழ்க்கைய முடிந்த பிறகு 22 சொல்லுது, தீர்க்கதரிசிகளின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இந்த தீர்க்கதரிசிகள் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது. தீர்க்கதரிசியின் மூலமாய் யாரால் உரைக்கப்பட்டது? கர்த்தரால் உரைக்கப்பட்டது. இங்கயா அந்த இடத்த சொல்லு. தீர்க்கதரிசி சொன்னா வேதத்திலே பார்க்கிறோம், தீர்க்கதரிசி என்ற ஒரு காலம் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை தொழுது கொள்கிற காரியத்துல விழிச்சி அடைந்தார்களாம். தேவன் எதற்காக அவர்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தாரோ, கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் மீட்கப்பட்ட ஜனங்கள் கர்த்தரை தொழுது கொள்கிற காரியத்திலே விழிச்சி அடைந்தார்கள். விக்கிர வழிபாட்டுக்குள்ளே கடந்து போனார்கள். அவர்களை எச்சரிக்கும்படியாக கர்த்தர் தீர்க்கதரிசிகளை உருவாக்குறார். வேதத்திலே நமக்கு இருக்கிறது 12 தீர்க்க தரிசன புத்தகம், 17 தீர்க்க தரிசன புத்தகங்கள். அதிலே 5 பெரிய தீர்க்க தரிசனமும் 12 சிறிய தீர்க்க. அப்ப தீர்க்க தரிசிகள் என்றால் சொன்னால் கர்த்தர் அவர் மூலமாய் பேசுவார். அதை நம்புவார்கள் இஸ்ரவேல் மக்கள். ஆண்டவர் அந்த நாட்களிலே தீர்க்க தரிசிகள் மூலமாக பேசுவார். அப்போ இந்த சம்பவம் சும்மா இல்லப்பா, இது தேவனால் தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொல்லப்பட்டது. எங்க சொல்லப்பட்டது? ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாரும் வாசிக்கலாங்க. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை போதுங்க ஐயா. ஆண்டவர் தாமே உங்களுக்கு அந்த தீர்க்கதரிசி சொன்னா ஒரு அடையாளத்தை சொல்றாருங்க. ஏன் அடையாளம் சொல்றாரு தெரியுங்களா? நம்முடைய வேதமே அடையாள மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. கிரேக்க மொழியில், எபிரே மொழியிலே, லத்தீன் மொழி, பல மொழியிலே, அங்கங்கே அராமிக் மொழியிலாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுக்கு நாம் வேதத்தை நிதானமாக வாசித்து பார்த்தால் அடையாளம் என்பது ஒரு மொழி, புரிந்து கொள்ளும்படியாகும். ஆதியாகம் தொடங்கி வெளிப்படுத்தின புத்தகம் வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது அநேக காரியத்தை கர்த்தர் அடையாளம் மூலமா சொல்வாரு. இதோ ஒரு பிள்ளை, ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இம்மானை பெறுவார். இதோ பிள்ளை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு. அப்ப இது யாருக்கு சொன்னது தெரியுமா? மேய்ப்பர்களுக்கு சொன்னது. மேய்ப்பர்களுக்கு சொல்லும் போது ஒரு அடையாளத்தை சொல்றாரு, பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். அப்ப இது என்ன அடையாளம் சொன்னா, யூதருடைய முறையை பார்க்கும் பொழுது மோசையின் மூலமா கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தின்படி தங்கள் திராணிக்கேற்றபடி அவர்கள் ஆட்டுக்கடாக்களை வாங்கணும். எங்க போய் வாங்கணும்? மந்தைக்கு போகணும்.
அந்த மேய்ப்பு என்ன செய்வான் தெரியுங்களா? ஆட்டு மந்தையிலே கடாக்கள் பழுதில்லாத கடாக்குட்டிகளை அவன் என்ன செய்வான்? அதை தேர்ந்தெடுத்து பழுதில்லாத குட்டிகளை மந்தைக்கு முன்பாக முன்னணை, அதுக்கு தான் பேரு முன்னணை, அந்த முன்னையில அந்த ஆட்டுக்குட்டியை வளர்ப்பாங்க. அதுக்கு எது அடையாளம்னு சொன்னா, சும்மா வளர்க்க மாட்டாங்களா, அந்த முன்னிலை இருக்கிற ஆட்டுக்கு துணியை சுத்தி இருப்பாங்களா. அப்போ பலி செலுத்தபடியாக வருகிறவன் மந்தைக்குள்ள போக மாட்டான், முன்னணையில் இருக்கிற அந்த தொழுவத்துக்கு தான் போவான். அதாவது பலியாடு வேணும்னா அந்த முன்னணியில அந்த ஆடு எப்படி இருக்குன்னா துணிகளால் சுத்தப்பட்டு இருக்கும். ஏன்னா சரித்திரம் அப்படி இருக்கு. அந்த ஆட்டுக்கடை எப்படி இருக்குன்னு சொன்னா பழுது இல்லாமல் அடையாளப்படுத்துவதற்காக, அடையாளத்துக்காக துணிகளை சுற்றி. அப்ப அது பலியிடும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பழுது இல்லாத ஆட்டு குட்டி. அப்போ இயேசு கூட இயேசுவை சொல்லும் பொழுது மெய்ப்பர்களுக்கு, இதோ பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னாடி கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். அப்போ இயேசு அப்போ தெரிஞ்சு போச்சு. தீர்க்கதரிசி அந்த தேவன் சொன்னது, இயேசு பலியிடுகிறதான ஒரு ஆட்டுக்குட்டியாக அங்க இருக்கிறார். அப்ப இந்த இடத்தை பார்க்க தீர்க்கதரிசிகளை நம்பணும், தீர்க்கதரிசி வார்த்தைகளை நம்பணும். வேதத்துல இயேசுநாதருடைய வருகை பற்றியும் அவருடைய பிறப்பை பற்றியும் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் உண்டு. நம்முடைய வேதம் கூட தீர்க்க தரிசன புத்தகம் என்று அழைக்கிறோம். அப்படி என்றால் தீர்க்கதரிசிகள் மூலமாய் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அதைத்தான் ஏசாயா 7:14 வாசிங்க ஐயா. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. பாருங்க, இயேசுநாதர் பிறப்பதற்கு முன்பாகவே பெயர் சொல்லி அழைத்தவர் தான் யாரு? ஆண்டவராக இயேசு. சும்மா இல்ல, தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்டது நிறைவேறும்படி. அப்படி என்றால் யோசேப்பு என்பவர் தீர்க்க தரிசனமா கர்த்தருடைய வார்த்தை, தீர்க்கதரிசியில சொல்லப்பட்ட வார்த்தை விசுவாசிக்கிறவராய் இருக்கிறார். அப்ப வேதம் கூட ஒரு தீர்க்கதரிசன புத்தகம். வெளிப்படுத்தின புத்தகத்தை எடுத்தாலா அதுக்கு இன்னொரு பேர் உண்டு, தீர்க்க தரிசன புத்தகம். பழைய ஏற்பாட்டுல 17 தீர்க்க தரிசன புத்தகங்கள் உண்டு என்றால், புதிய ஏற்பாட்டுல ஒரே தீர்க்க தரிசன புத்தகம் தான். அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம். தொடர்ச்சியாக இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை இங்கே இது சொல்லப்பட்ட காரணம் என்ன? தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது என்ற அந்த வார்த்தையை ஐயா அவங்க ரொம்ப அழகா விளக்குனாங்க. இயேசு இந்த உலகத்தில் பிறப்புகிற அந்த பிறப்பு தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல். அதாவது பழைய ஏற்பாட்டில சொல்லப்பட்ட பதிவிடப்பட்ட எல்லா காரியங்கள் புதிய ஏற்பாட்டுல தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுதலாய் இருக்கிறது. இந்த மத்தேயுவின் புஸ்தகத்தை நம்ம பார்க்கணும்னு சொன்னா இது 3வது புஸ்தகமா அல்லது 4வது புஸ்தகமா சேர்த்திருக்க வேண்டாம். ஆனால் இதில் முதல் புஸ்தகமாக இதுல சேர்க்கப்பட காரணம் என்ன என்று சொன்னால், அநேக பழைய ஏற்பாட்டுடைய தீர்க்க தரிசனங்கள் இதிலே நிறைவேறுகிறது. ஆனப்படினால்தான் இதை முதல் புத்தகமாக, அதாவது வரலாற்றினுடைய தொடர்ச்சியை காண்பிக்கிறது. 2வது இவர் பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டுக்கு தொடர்பை காண்பித்து தீர்க்க தரிசனுடைய நிறைவேறுதலை இங்க காட்டுகிறார். அப்ப பாருங்க, இங்க நம்ம பார்க்கும் பொழுது 2ஆம் அதிகாரத்துல 15வது வசனம், மத்தேயு 2ஆம் அதிகாரம் 15வது வசனம், ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இது நடந்தது. 1. 2வது நம்ம பார்க்கும்போது அதே 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல இயேசு பிசாசோட பேசும்போது சொல்றார், அவர் பிரதித்திரமாக மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. அப்ப தீர்க்க தரிசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை ஆண்டவர் இங்க கோட் பண்றாரு. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. அப்ப ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தை பேசும் பொழுது சொல்லி இருக்கிறாரே, கற்பித்திருக்கிறாரே என்று சொல்லி பழைய ஏற்பாட்டுல நடந்த அநேக வசனங்களை அவர் கோட்பாடு பண்ணி அவர் சொல்லுகிறார். அதே மத்தேயுல 22ஆம் அதிகாரத்துல 43-44வது வசனம், அதற்கு அவர், அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறது எப்படி? நான் உம்முடைய சத்துருக்களை உம்முடைய பாதப்படியாக்கு போடும் வரையும் நீயும் என்னுடைய வலது பரிசத்துல உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோடு சொன்னார் என்று சொல்லி இருக்கிறானே. தாவீது சங்கீதத்துல சொல்லப்பட்ட காரியத்தை இங்கே சொல்லப்படுகிற காரியங்களாய் காணப்படும். அதாவது
தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ நம்ம எபிரேயர்ல நம்ம பார்த்தோன்னு சொன்னாக்கா, பூர்வ நாட்கள் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பூர்வ நாட்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்க தரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். தீர்க்க தரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் அப்படியே சொல்லிட்டு அதுக்கு கீழே 5வது வசனத்துல வர பாருங்க. எப்படி எனில் நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்றும் நான் உமக்கு பிதாவாயிருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டோ என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை இங்க அவர் கோட்பாடு பண்ணுகிறார். அதே அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா, குமாரனை நோக்கி தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாய் இருக்கிறது. இதுவும் தீர்க்க தரிசன வார்த்தைகள். அதே எபிரேயர்ல 10வது வசனம், கர்த்தாவே நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளா இருக்கிறது. எல்லாம் பாருங்க. அப்போ அநேக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலா இருக்கிறது. அதனால்தான் 2 தீமோத்தேயுல 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியம் செய்ய தகுதி உள்ளவனாகும்படி இருக்கும்படியாக வேத வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப என்னன்னா, தீர்க்க தரிசனத்துடைய நிறைவேறுதலாக இயேசு இந்த உலகத்திலே கன்னி மரியாள் இடத்துல அவர் பிறந்தார். ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த சேர்ப்பின் மூலியமாக அவர் பிறக்கவில்லை. அவருடைய பிறப்பு பரிசுத்தமானது, அவருடைய வளர்ப்பு பரிசுத்தமானது என்று நாம் பார்க்கிறோம். அப்படியே நம்ம கீழே நம்ம வரும்பொழுது அந்த வசனத்தை சொல்லி, அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவாதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இத ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நினைப்பூட்டுதலாய் திரும்ப இங்க ரிமைண்ட் பண்றாரு. இதை சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன நடக்குது, யோசேப்புக்கு என்ன நடக்குதுன்னு அங்க எழுதுறாங்க. 24வது வசனத்துல, யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டான். அதுக்கு முன்பதாக அங்க வசனம் என்ன சொல்றதோ, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஒரு குமாரனை பெறுவா, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக, நீ அவளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்துல இருக்கிறது பரிசுத்தமா இருக்குதுன்னெல்லாம் சொன்ன உடனே யோசேப்பு நித்திரை தெரிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டான். அதுக்குதான் அவன் நீதிமான் என்று சொல்லப்படுகிறது. பழைய ஏற்பாட்டுல தனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பெண் அந்த கட்டளையை கீழ்ப்படியக்கூடிய தன்மை அவருக்குள்ள இருந்தது. ஆமா, அதாவது அவனுடைய யாரும் ஏத்துக்கொள்ள மாட்டாங்க. இது நம்ம ரியாலிட்டியில நம்ம எடுத்தா, நமக்காக நியமிக்கிட்டு ஒரு பெண்ணு, நமக்காக நியமிக்கப்பட்ட ஒரு பெண்ணு என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு, திடீர்னு நம்மளுக்கே தெரியாம அவ கர்ப்பவதி ஆயிருக்கிறான்னா யார் ஏத்துக்குவான்? இவன் நீதிமானா இருக்கிறபடினால் அவளை ரகசியமாய் தள்ளிவிடலாம், அவளை அவமானப்படுத்த எண்ணம் வைக்காமல் இவன் சிந்தனை செய்து கொண்டிருக்கும் பொழுதுதான் தேவதூதன் அவனுக்கு தரிசனத்திலே வருகிறார். யோசேப்பு இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப இங்க பார்க்கும்போது உண்மையான ஒரு தேவனும் தமது காரியத்தை இங்க வெளிப்படுத்துகிறாராம். ஒரு இடத்துல அந்த வசனம் சொல்லப்படுகிறது, தேவதூதனானவருக்கு கிரேக்க பதத்துல சொல்லப்படும் பொழுது இங்க குரியோஸ் என்று சொல்லுகிற வார்த்தை கிரேக்க பதத்துல, இந்த குரியோஸ் என்கிற அந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டுல 6000 தடவை வந்திருக்கிறது. அதாவது தேவதூதனானவர் தேவ ஆவியினாலே என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை நற்செய்தியை கொண்டு வருகிற தேவ தூதர்களுக்கு குரியோஸ் என்று சொல்லி கிரேக்க பதத்துல சொல்லப்படுகிறது. இங்கே அவன் இவ்விதமா யோசித்துக் கொண்டிருக்கும் போது சொப்பனத்திலே தேவ தூதனானவர் அவனோடு இடைப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லி இங்க வசனம் சொல்லுகிறது. அப்போ இங்க வசனத்துல நம்ம பார்க்கும்பொழுது லூக்கா 2ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்துல கூட நாம் பார்க்கும்பொழுது அந்த தூதன் இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே. இதுல ஒரு முக்கியமான வார்த்தையை நம்ம இங்க சொல்லணுங்க. என்னன்னு கேட்டா, நீங்க 24வது வசனத்தை வாசிங்க இல்லையா? ஐயா கொஞ்சம் வாசிங்க நீங்க. யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடி தன் மனைவியை சேர்த்து கொண்டு
அப்படின்ட்டு ஒரு கமா போட்டுட்டு அடுத்து ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கு பாருங்க. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்தான். அதான் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த இயேசு பிறக்கிற வரையிலும் தன் மனைவியை அவன் அறியாதிருந்தான், சேராதிருந்தான். ஆமா, அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அது என்ன குறிக்குதுன்னு சொன்னா, ஒரு ஊழியக்காரன் தேவ திட்டத்தை செய்வதற்கு தன்னை அர்ப்பணிக்க வேண்டியவனாக இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல பார்க்கிறோம், அவள் தன் முதல் பேரான குமாரனை பெரும் அளவும் அவளை சேராது இருந்தான். அப்ப அவன் செய்த ஒரு தியாகம் இருக்கு. கண்டிப்பா அவன் நீதிமானுக்குட்பட்டதான பேரு மாத்த வேதாவன் சொல்லுதுன்னு சொன்னா அவன் ஒப்பு கொடுக்கிறான், ஏற்றுக்கொள்ளுகிறான், தியாகியா இருக்கிறான். அதாவது தேவனுடைய சித்தத்தை பரிபூர்ணமா நிறைவேற்றுறாரு. அப்ப இந்த இடத்துல இன்னொரு காரியம் இருக்குது. அவள் முதல் பேரான குமாரனை பெருமல்ல, முதல் பேரான அப்படின்னா என்ன? மரியாளுக்கு இன்னும் பிள்ளைகள் பிறந்து இருக்கிறார்கள். ஒரே பேரன் குமாரன் சொல்லல, மரியாளுக்கு இயேசுக்கு பிதாவாகிய தேவன் சொல்லும் பொழுது முதல் பேரான சொல்லுவாங்க. ஆனா மரியாளுக்கு சொல்லும் பொழுது முதல் பேரான குமார் அப்படின்னா இதற்கு பிறகும் அந்த அம்மாவுக்கு குழந்தைகள் பிறந்திருக்கிறார்கள் என்பதற்காக தான் இது சுட்டி காட்டுகிறது. ஏனென்றால் முதல் பேரன் குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்தான். அப்ப இந்த குமாரனை பெற்ற பிறகு அவளை அறிந்தான், அநேக பிள்ளைகள் பெற்றிருக்கிறார்கள். அதனால்தான் இயேசு கிறிஸ்து மரியாதை குறித்து அநேக சர்ச்சில் பார்த்தீங்கன்னா வர்ஜன் மேரி, கன்னி மரியாள் என்று சொல்லி அநேக அவளை, அதாவது மரியாதை வைத்து வணங்குகிற காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனா அது வேதத்துக்கு புறம்பான ஒரு காரியம். வணக்கத்துக்குரியவர் ஆண்டவராகி இயேசு ஒருவர் தான். அவளிடத்தில் அதாவது உண்மையா இருந்த கிருபை பெற்றிருந்தபடினால அவளிடத்துல இயேசு பிறந்தாரே தவிர, ஒரு சமயம் இயேசு போய் ஒரு வீட்டுல பிரசங்கம் பண்ணி நிற்கிறாரு. இயேசுவின் தாயும் சகோதரர்களும் வந்து பார்க்க வந்திருக்கிறாங்க. சீஷர்கள் சொல்றாங்க, இயேசு சொல்றார், யார் என் தாய், யார் என் சகோதரர்கள்? என் வசனத்தை கேட்டு, என் உபதேசத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களே என் தாயும் தகப்பனுமா இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ இது வந்து அவருடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு எல்லாம் வந்து பரிசுத்தமானது. மிகவும் ஒரு வித்தியாசமான, உலகம் டினே பண்ண முடியாத அளவுக்கு தான் இயேசுடைய பிறப்பு, வளர்ப்பு, ஊழியம், அவருடைய மரணம், உயிர்ப்பு எல்லாம் காணப்பட்டது. ஆனபடினாலே இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது தேவதூதன் அவனுக்கு கொடுத்த கட்டளையின்படி அவளை சேர்த்து கொண்டான். அப்படின்னா அணைத்து கொண்டான், சேர்த்து கொண்டான். ஆனால் கணவன் மனைவி என்கிற உறவில அவர்கள் இருக்கப்படவில்லை. எதுவரைக்கும் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்தான் என்று வசனம் சொல்லுது. அப்ப அந்த அளவுக்கு வந்து வேதத்துல நிறைய காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. பிரசங்கத்துல ஒருவேளை கேள்விப்படாத காரியங்கள் எல்லாம் இந்த இடத்துல நீங்க வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் போது நிறைய காரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இந்த முதல் அதிகாரத்துல முழுமையான காரியங்கள் இந்த எபிசோடு வரை உங்களுக்கு ரொம்ப துல்லியமாய் தேவனுடைய ஊழியக்காரர்களால் போதிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த 25 வசனங்களிலே ஏதாவது விடப்பட்டிருக்குமானா ஜான் பீட்டரை அவங்க நீங்க ஏதாவது சொல்லணும் நம்ம அதை அப்படியே இந்த எபிசோட முடியும். அவ்வளோதான். 21ஆம் வசனத்தில் நாம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர். அவர் இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதே உலகத்தில் ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும் என்ற ஒரு திட்டம். இது 21ஆம் வசனத்துல. 983 இடத்துல புதிய ஏற்பாட்டில் இயேசுங்கிற வார்த்தையை பார்க்க முடியும். 983. ஏன் அப்படின்னா ஜனங்கள் யோவான் 3:16 ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. இயேசுவின் பிறப்பு, அவரை குறித்த தீர்க்க தரிசன காரியங்கள், யோசேப்பை குறித்து சொன்ன காரியம், மரியாளை குறித்து சொன்ன காரியம், தூதனை பற்றி வெளிப்படுத்தின காரியம், இந்த விளக்கம் எல்லாம் சொல்லப்பட்டதின் நோக்கமே ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. ரோமர் 6:23 ஒருவேளை பாவத்தில் ஒரு மனுஷன் மரித்து போனால் அவன் நரகத்துக்கு போக வேண்டும். நரக தண்டனையிலிருந்து மீட்பதற்கு தான் இயேசுங்கிற பெயரோடு இந்த பூமியில் அனுப்பப்பட்டார், அதற்காக பிறந்தார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை பார்க்கும்போது இயேசு இந்த பாவ சாயலில், மனுஷ சாயலில் வந்த நோக்கமே அவர் அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க நல்ல வசனங்கள் தெளிவாக சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 1:15 பார்க்கும்போது
உலகத்துல ரட்சிப்பு கொடுக்க நிறைய பேர் வந்தார்கள். ஆனா எல்லாரும் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க வரவில்லை. அன்றைக்கும் இன்றைக்கும் வருங்காலத்திலும் மனுஷன் கெட்டு அழிந்து போகாமல் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு அனுப்பப்பட்ட ஒரே ஒருவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு. யூதர்களுக்கு ரட்சிப்பின் வழியாக அவர் யூதர்களுக்காக அனுப்பப்பட்டார். அவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள். ஆனால் நமக்கு அந்த ரட்சிப்பு கிடைத்தது. ஆனாலும் மீண்டும் யூதர்களுக்கும் ஒரு ரட்சிப்பு கொடுத்து அவருடைய பிள்ளை என்ற உறவை உறுதிப்படுத்த ஆண்டவர் ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார் என்று ரோமர் 11:26 படிக்க முடியும். எனவே ஒரு குழப்பமான உலகத்தை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது நாம் தியானித்த வேத பகுதி குழப்பம் போல காணப்படலாம். வேதத்தில் குழப்பமில்லை. இதை தெளிவாய் புரிந்து கொண்டு சத்தியத்தை பின்பற்றி வாழும்போது தெளிவு இருக்கிறது. தெளிவற்ற ஒரு மனுஷன் குழப்பத்தோடு இருந்தபோது ஆண்டவர் தெளிவாக்கி சரிப்படுத்தினார். இப்படிப்பட்ட செய்தியை இப்படிப்பட்ட டிவி மூலமாக இந்த சேனல் மூலமாக பார்க்குறவங்க வேதத்தை பொறுத்த வரைக்கும் குழம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் தெளிவானவர், தீர்க்க தரிசனம் தெளிவானது, வேத வார்த்தை தெளிவானது, ரட்சிப்பு தெளிவானது, வேதத்தில் கொடுக்கப்பட்ட அத்தனையும் தெளிவானது. கேட்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுது வாழ்க்கையில் விடுதலை பெற்று பரிசுத்தத்தோடு பரமதேவனை தரிசிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல இந்த எபிசோட்ல ரொம்ப துல்லியமான சில காரியங்கள் எல்லாம் நமக்கு பேசப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஒவ்வொரு எபிசோடா நாம் பார்க்க போகிறோம். முதலாவது மத்திய எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல ஏராளமான காரியங்களை நாம் தியானிச்சிருக்கிறோம். அடுத்த எபிசோட்ல 2ஆம் அதிகாரத்துக்குள்ள நாம் பிரவேசிக்க போகிறோம். ஒவ்வொரு அதிகாரமாய் நாம் கோர்வையாய் பார்ப்போமானால் நிச்சயமாய் இதுக்குள் இருக்கிற ஏராளமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை. தொடர்ச்சி அந்த நிகழ்ச்சியை பாருங்க. இதை பார்க்குற நீங்க மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து உங்களோடு கூட இணைந்து இந்த சுவிசேஷம் அறிவிப்பதில் நாங்கள் மிகுந்த சந்தோஷப்படுகிறோம். தேவன் தம்முடைய இரக்கங்களை விளங்க பண்ணுவார். அடுத்த எபிசோட உங்களை சந்திக்கிற வரை நாங்கள் எல்லாரும் உங்ககிட்ட விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.